கூடல்சி 36-29 வரலாம். 36-29. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் பரிசுகள் வழங்குவார். தோல்வியற்ற வீரர்களுக்கு எங்கள் ஊரின் அன்பு அக்கா ஜான்சூர்பா அவர்கள் பரிசுகள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். 1+2 3 பாயிண்ட் goes to Radan. புள்ளிகள் வித்தியாசம் 2. ஆட்டத்தின் கடைசி நிமிடம், போட்டியின் கடைசி நிமிடம். வீராங்கனைகள் அப்படியே மைதானத்தில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீராங்கனைகள் மைதானத்தில் அப்படியே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மழை ஸ்கோர் போர்டு போடல பாத்துக்க. மழை ஸ்கோர் போர்டை செக் பண்ணிடுங்க. ஸ்கோர் கூட 31 ரன் பாய்ஸ் 31-39. தயார் நிலைப்படுத்துகிறான் என்பதனை நீங்கள் சற்று வெளியில் இருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். முதலில் விளையாட்டு வீரர்கள் தங்கள் உடல்நிலையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு அவர்கள் ஒழுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு அது ஒரு விளையாட்டுத்தனம் என்று சொல்வதற்கு இல்லை. அவர்கள் உடற்பயிற்சி ஒரு பக்கம் செய்தாலும் தங்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்துகின்றார்கள். அப்படி உடற்பயிற்சி செய்து விளையாட்டின் மூலம் தங்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய உடல்நிலை நல்ல ஆரோக்கியம். படையப்பா பொறுப்பா அதுங்க கேடிங்க கேடி பேசுங்க. திருப்பதி ராஜபால் அவர்கள் மீது காலத்தில் சுலபமாக வைரே பாய்ஸ் சூர்யா ஹோட்டல் 1-3 வைரே பாய்ஸ் சமூக தங்களை தயார்படுத்திக் கொள்ளும். மீண்டும் நம்பர் 10 போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட். ஒரு ஊக்கப்பள்ளி 2 பிஎஸ்என் கல்லூரி அணியின் முன்னாள் மாட்டிக்கொண்டார். போனஸ் 1+2 3 பாயிண்ட் ட்ரிபிள் கேசி கூடன்குளம். நட்சத்திர வீரர் சுண்டு ஜாலி பிரெண்ட்ஸ் அணிக்காக விறுவிறுப்பான ஆட்டக்காரர்.
விவேகானந்தா நிற்கிறாரு. சரி வா உள்ளவா கோச் பண்ணு. சரி டவுசர் போடல வா. சுவாசி தண்ணியை குடிச்சிட்டு உள்ள இருக்கு. டோ 36வது டோ. நண்பன் ஆராய்ச்சிட்டார். எத்தனை ஒன்று. சபரிஸ் கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் இதோ களத்தில் கடைசி 4 நிமிட ஆட்டம். அடுத்த போட்டியில் ஆடாணி அணி 2 உள்ள வந்துருந்தான். அடுத்த போட்டியில் ஆடாணி அணி படைப்பைய கேசி கூடங்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைடு. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய என்கேஎஃப் சமுகை. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய என்கேஎஃப் சமுகை எல்லாம் தயார்படுத்திக்கிறோம். ரோகிணி 6 வெற்றி புள்ளி, ஜாலி பிரின்ஸ் 4. அடுத்த 2வது காலிறுதி ஆட்டத்தில் ஆட வேண்டிய என்கேஎஃப் சமுகை. புதுசா என்கேஎஃப் நம்ம டீம் ரெடி பண்ணுங்க. என்கேஎஃப் சமுகை அப்படியே காண வந்துருங்க. 5ஆம் நம்பர் வந்துருங்க. சரி வெளியில பிடிச்சி இல்லை சரி ஓடிது. என்கேஎஃப் சமுகை 2வது காலிறுதி ஆட்டம். 3வது காலிறுதி ஆட்டம் ராகுல் அன்கோ கூடங்குளம் ட்ரிபிள் கேசி. 4வது காலிறுதி ஆட்டம் சுட்டிக்குளம் பண்ணையூர் கூடங்குளம். கட்டிக்கோ. என்கேஎஃப் அவங்க காலிறுதி தோல்வி ஒரு மனிதர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிட்டு என்கேஎஃப் சமூக ஜெயராமன் சொன்னா கரெக்டா தான் இருக்கான். நெல்லை கபடி மதுரை என்கேஎஃப் எல்லாமே கூடங்குளம் உள்ள வச்சு நல்லாவா இருக்கும். 8-17 சூப்பர் தமிழ் பிடித்தால் 2.
முன்னிலையில் ரேடன் பென்ஸ் 9-20 மாட்டிக்கொண்டார். மீண்டும் மீண்டும் இந்த பள்ளிகளை குவிக்கிறார் மண்ணின் மைந்தன் 25-27. ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. புள்ளி மட்டுமே முன்னிலையில், ஒரே ஒரு புள்ளி மட்டுமே முன்னிலையில். சூப்பரா சூப்பரா சூப்பரா. 27-27 கடைசி ஒரு நிமிடம். கடைசி ஒரு நிமிடம். இரண்டு அணிகளும் 27-27. மீண்டும் மண்ணின் மைந்தன் ராஜபால். மீண்டும் நம்பர் 2 யுவா கபடி பிளேயர் ராஜபால். கடைசி நிமிடத்தில் சமாபலம் 27-27 சமாபலம். மண்ணின் மைந்தன் ராஜபால் மீண்டும் வெற்றிக்காக கடுமையாக அழகாக பல புள்ளி வித்தியாசத்தில் இருந்தது. அழகாக மண்ணின் மைந்தன் கொண்டு வெற்றியை ரசித்து விட்டார். இந்த போட்டியில் சிறப்பாக முதல் பரிசினர் வெற்றி பெற்றனர். இரண்டாவது பரிசினை வெங்கய்ய பணியாளர், மூன்றாவது பரிசினை செட்டிகுளம் பணியாளர்,